சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகா தலைவர் விஜய் அதிரடியான முடிவு, அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது இந்த அரசியலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த முதலமைச்சராக யார் வர போகிறாங்க? குறிப்பாக தமிழகத்தில் இந்த இடம் நான்முனை போட்டியானது நடக்குது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நாம் தமிழர் கட்சியும் தாவேகா அப்படின்ற புதிய கட்சி அரசியல் களத்துக்கு வந்திருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இதை பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவித்து அவங்க பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த தடவை தாவேகா எந்த மாதிரியான வாக்குகளை வாங்க போகுது? இப்போவே தேர்தல் கிட்ட நெருங்க பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு நிறைய விதமான ஆதரவுகள் வந்துட்டு இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் தாவேகா இப்போவே பார்த்திங்கன்னா 20 to 24% விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் தேர்தல் களத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் களத்தில் தற்பொழுது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து நிறைய விதமான கட்சிகள், அதாவது இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 40% விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் 38 to 36% விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் வந்ததுனால பார்த்திங்கன்னா குறைவான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் மக்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு, எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க இதை மறக்காமல் சொல்லுங்கள். 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் நடக்குதா இல்லையா, இல்லை மீண்டும் அதிமுக திமுக அப்படின்ற இரு கட்சிகளே ஆட்சி அமைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.